வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோல நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட் டே 3 பார்க்குறோம். ஏற்கனவே பேப்பர் 2 யூனிட் 1, 2, 3 பார்த்துருக்கோம். இப்ப பேப்பர் 3 யூனிட் 1 வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல ஆல்ரெடி டே 1, டே 2 போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க இது பார்த்துக்காங்க. ஸோ இனிமேல் வந்து டெய்லி நம்ம ரெகுலரா இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு நாம கவர் பண்ண வேண்டிய டாபிக் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, யூனியன் கவர்ன்மெண்ட், லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லி 2 ஏரியா கவர் ஆகும். யூனியன் கவர்ன்மெண்ட்ல ஸ்ட்ரக்சர், பவர், ஃபங்ஷன்ஸ் ஆஃப் கவர்ன்மெண்ட் அது வந்து யூனியன் கவர்ன்மெண்ட்டுக்கானதும், லெஜிஸ்லேச்சர்ல லோக்சபா, ராஜ்யசபா இது 2மே கன்சிஸ்டா இருக்கிற அந்த பார்லிமென்ட் இந்த ஏரியாவையும் கவர் பண்ணிருவோம். ஸோ இந்த ஏரியாவுல நம்ம என்னென்ன பிஒய்க்யூ இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முதல்ல பவர்ஸ் யூனியன் கவர்ன்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்லிமென்ட்ட எடுத்து, அதுலருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியன் பார்லிமெண்ட் அலோன் possess legislative supremacy and thereby ultimate power over all political bodies in India. சரிங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி இத குடுத்திருக்காங்க. In Indian Parliament alone possesses legislative supremacy and thereby ultimate power over all political body in India ன்னு குடுத்துட்டு, in light of the above statement, bring out the composition and the power of the Indian Parliament. ஸோ இதுதான் வந்து டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின். கோர் டிமாண்ட் அப்படிங்கிறது பார்லிமென்ட்டோடைய காம்போசிஷன் அண்ட் பவர் இத கேட்டிருக்காங்க. ஆனா இதோடைய ஒரு ஹிடன் அ கோர் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ட பேஸ் பண்ணி நாம இந்த கொஸ்டின் வந்து ஆன்ஸர பில்ட் பண்ற மாரி இருக்கும். அடுத்ததா கிவ் த மீனிங் ஆஃப் ரெஃப்டரி பவர். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைரக்ட் கொஸ்டின். கொஞ்சம் பழைய கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டைரக்ட்டா இருக்கும். அந்த பழைய கொஸ்டின்ல இருந்தே புது கொஸ்டின் நெறைய பில்ட் பண்ணியிருப்பாங்க. அது எங்கெங்க பில்ட் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டில பார்க்கும்போது, ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலவென்ட்டா இருக்கும்போது, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த ஏரியா வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பிஒய்க்யூல இருந்து பில்ட் பண்ண ஒரு கரண்ட்டான ஒரு ஏரியா. ஸோ 2020க்கு பின்னாடி அந்த கொஸ்டினோடைய நேச்சர் நெறைய மாறி இருக்கும். என்னதான் மாறி இருந்தாலுமே, பழைய கொஸ்டின்ஸ்ல இருந்து நெறைய பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் ஓரியன்டடாவே நீங்க போலாம். வாட் இஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஒய் இட் இஸ் கன்சிடர்ட் டூ பி அன் இன்டெக்ரல் எலமென்ட் ஆஃப் பார்லிமென்டரி டெமோக்ரஸி? ஸோ கொஸ்டினோடைய டிமாண்ட் 2 ஏரியாவா இருக்கு. முதல் 2 அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த இடத்துல கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கும்போது, இது பேசிக்கா ஒரு 20% ஆஃப் ஆன்ஸர வந்து நீங்க இந்த ஏரியாவ கவர் பண்ணிட்டு, 80% ஆஃப் ஏரியா வந்து இங்க கவர் பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா, வாட் இஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி அந்த டிமாண்ட வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஃபைன் பண்ணிட்டாங்க. வாட் இஸ்ங்கிறதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது ஒய் சரிங்களா? இந்த ஒய் அப்படிங்கும்போது நீங்க இந்த ஆன்ஸர் வந்து எலாபரேட்டா எழுதுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. why it is considered to be an integral element of parliamentary democracy. ஸோ இந்த ஏரியாவை எலாபரேட் பண்ணி எழுதணும். ஸோ இந்த ஏரியாவை வந்து ரொம்ப ஷார்ட்டா எழுதுனா போதும். அடுத்தது இதே ஏரியாவுல பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த கொஸ்டினோட டிமாண்டே ஒரே ஒரு ஏரியா மட்டும் தான். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியோடைய கான்செப்ட் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அத மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ஸோ இது எங்க 3 மார்க்கா, 6 மார்க்கா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஆன்சர். ஏன்னா 16ல பேட்டர்ன் மாறி இருந்துச்சு. ஆனா இங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இங்க 2022ல பேட்டர்ன் வேற. அதாவது மார்க் பேட்டர்ன் 10, 15 மார்க் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்போல ஆன்ஸர வந்து நம்ம டிசைன் பண்ணா போதுமானது. அடுத்ததா மோஷன் ரிலவன்ட்டா பிரிவிலேஜ் மோஷன், காலிங் அட்டென்ஷன் மோஷன், அட்ஜார்ன்மென்ட் மோஷன் இதெல்லாம் இந்த 15, 16ல வந்த டைரக்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஒரு ரெடிமேட் ஆன்ஸர் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்தே கரண்ட்டா கேட்கிற கொஸ்டின்க்கான ஆன்ஸர நம்ம பில்ட் பண்ற மாரி இருக்கும். அடுத்தது வாட் இஸ் கொஸ்டின் ஹவர்? திரும்ப பார்த்தோம்னா, இது ஏற்கனவே வந்த கொஸ்டின் தான். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இந்த மாரி டைரக்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் நெறைய இருந்துகிட்டே இருக்கும். வாட் இஸ் லெஜிஸ்லேஷன் டூ சப்ளிமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன்? அரசியலமைப்பு இணைப்பு சட்டம் இயற்றல் என்றால் என்ன? அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அடுத்தது வாட் ஆர் த கிரவுண்ட்ஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் பார்லிமென்ட் மெம்பர்? ஸோ கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல டிஸ்குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் பார்லிமென்ட் மெம்பர் எம்பிஸ் சரிங்களா? லோக்சபா, ராஜ்யசபா. இந்த 2 மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதியின்மைக்கான காரணம். சரிங்களா? என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் வேற என்னென்ன இடத்தெல்லாம் கவர் ஆகுதோ, அது எல்லாமே சேர்த்து நீங்க எழுதுற மாரி இருக்கும். ஸோ இது வந்து 18ல கேட்ட கொஸ்டின். அப்படியே நீங்க 17 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர் ஆஃப் இந்தியன் பார்லிமென்ட். இதே கொஸ்டின் தான். இங்க எக்ஸ்ட்ரா அடிஷனலா என்ன கேட்டிருக்காங்கன்னா, குவாலிஃபிகேஷனும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின நீங்க எழுதும் பொழுது ஒரு பார்ட் குவாலிஃபிகேஷனும், 2வது பார்ட் டிஸ்குவாலிஃபிகேஷனும் நம்ம எழுதுற மாரி இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அத எழுதிட்டு, டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அதையும் நீங்க எழுதுற மாரி தான் இருக்கும். அடுத்ததா பிரிங் அவுட் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பார்லிமென்டரி புரோசீடிங்ஸ் இன் இந்தியா. ஸோ ஒரு பார்லிமென்ட்ல வந்து என்னென்ன புரோசீடிங்ஸ் இருக்கோ அத வந்து நம்ம லிஸ்ட்
லிஸ்ட் அவுட் பண்ற மாரி தான் இருக்கும். என்னென்ன ஆஸ்பெக்ட்ல இருக்கு அப்படிங்கிறது. அதேபோல எக்ஸ்பிளைன் த லா மேக்கிங் ப்ரொசீஜர் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட். ஒரு லாவ வந்து பார்லிமெண்ட்ல எனாக்ட் பண்ணோம் அப்படின்னா, அது என்னென்ன ஸ்டேஜ்ல வந்து போகுது, என்ன ப்ரொசீஜர்லாம் அதுக்கு இருக்கு, எங்கெல்லாம் அப்ரூவல் வாங்கணும், நீங்க பிரசிடென்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வாங்கணுமா, இல்ல லாஸ்ட்டா அப்ரூவல் வாங்கணுமா, இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் எல்லாமே வந்து நீங்க இதுல எழுதுற மாரி இருக்கும். ஸ்டேட் த கைண்ட் ஆஃப் பார்லிமென்டரி கமிட்டி. சோ, இந்த இடத்துல பார்த்தோம்னா, கைண்ட்ஸ் ஆஃப் பார்லிமென்டரி கமிட்டின்னு சொல்லி டைரக்ட்டான ஒரு கொஸ்டினா தான் கேட்டிருக்காங்க. கிவன் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் கமிட்டீஸ் ஆஃப் லோக்சபா. சோ, லோக்சபாவுல என்னென்ன கமிட்டீஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, கமிட்டில ஒண்ணு ஜெனரலா ஓவராலா கமிட்டி என்னென்ன இருக்குங்கிறத கேட்பாங்க. அப்படி இல்லன்னா, ஸ்பெசிஃபிக்கா ஒரு லோக்சபால மட்டும் என்ன கமிட்டி இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா போனீங்க அப்படின்னா, கீழ நம்ம இது இருக்கும். அதாவது பினான்சியல் ரிலேட்டடான கமிட்டீஸ் மட்டும் கேட்கறதும் இருக்காங்க. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் புரோடெம் ஸ்பீக்கர். தற்காலிக சபாநாயகர் பற்றி சிறுகுறிப்பு. இதெல்லாம் அந்த 13 கொஸ்டின்ஸ் 13, 16, 17 அந்த ஏரியாவுல நெறைய டைரக்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெதர் த பார்லிமென்டரி டெமோக்ரசி சிஸ்டம் ஆஃப் கவர்ன்மென்ட் இஸ் கான்ட்ராஸ்ட் வித் காந்திஜி நோஷன் ஆஃப் பார்லிமென்டரி ஸ்வராஜ் சிஸ்டம் ஆஃப் கவர்ன்மென்ட். சோ கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, ஒரு அனலிட்டிக்கலான ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளுடைய பார்லிமென்டரி டெமோக்ரசி சிஸ்டம் வந்து காந்திஜி சொன்ன பார்லிமென்டரி ஸ்வராஜ் சிஸ்டத்த வந்து அதே மாரி இருக்கா? இல்ல எப்படி டிஃபரெண்ட்டா இருக்கு? வேறுபட்டுள்ளதா? அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பகுப்பாய்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு தகுந்தா போல எழுதிடலாம். இது ஆர்டிகிள் 245 இது நம்ம பெடரலிசம் பார்க்கும்போது இந்த ஏரியாவ கவர் பண்ணிக்கலாம். அடுத்ததா பினான்சியல் பவர்ல பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கஸ் த இம்பார்டன்ட் ஸ்டேஜஸ் இன் மேக்கிங் ஆஃப் யூனியன் பட்ஜெட். இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா 2024ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 16, 17ல கேட்ட டைரக்ட்டான கொஸ்டின் மாரி தான் இருக்கும். ஆனா இது 2024லயே கேட்டிருக்காங்க. அதனால நீங்க எப்பவுமே அனலிட்டிக்கலா தான் படிக்கணும்னு கிடையாது. டைரக்ட்டாவே நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே, அதுல இருந்து நெறைய ஆன்ஸர்ஸ் வந்து நீங்க பில்ட் பண்ண முடியும். இதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு, என்னென்ன ரீடிங்ஸ் இருக்கு, எங்கெங்கலாம் பாஸ் பண்ணணும், அதோட ப்ரொசீடிங் என்ன அப்படிங்கிறத அதுல கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி முன்னாடியே வேற வேற ஃபார்மேட்லயும் கேட்டிருக்காங்க. அடுத்ததா டிஸ்கஸ் வேரியஸ் கமிட்டி அப்பாயிண்டட் பை இந்தியன் பார்லிமென்ட் டூ எக்ஸர்சைஸ் கண்ட்ரோல் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் இன் கவர்ன்மென்ட் டிபார்ட்மென்ட். கொஸ்டின பாருங்க. டிஸ்கஸ் த வேரியஸ் கமிட்டி அப்படிங்கும்போது வெறும் கமிட்டி மட்டும் கிடையாது. கொஸ்டின் கன்டின்யூ ஆகுது. வேரியஸ் கமிட்டி அப்பாயிண்டட் பை இந்தியன் பார்லிமென்ட். அப்ப இந்தியன் பார்லிமென்ட் மட்டும் கமிட்டி போட போறதில்ல. நெறைய கவர்ன்மென்ட்டோட ஆர்கன்ஸ் வந்து கமிட்டி போடுவாங்க. ஆனா டிமாண்ட் ஆஃப் கொஸ்டின் என்ன? வேரியஸ் கமிட்டி அப்பாயிண்டட் பை இந்தியன் பார்லிமென்ட். இந்தியன் பார்லிமென்ட்டும் நெறைய கமிட்டி போடுவாங்க. இப்ப அதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்டிருக்காங்க? டூ எக்ஸர்சைஸ் கண்ட்ரோல் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் இன் கவர்ன்மென்ட் டிபார்ட்மென்ட். பினான்சியல் ரிலவன்ட்டா பார்லிமென்ட் போடுற கமிட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல தான் கொஸ்டினோட டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப டார்கெட்டடா போகுது. அந்த கமிட்டீஸ மட்டும் நீங்க டிஸ்கஷன் பண்ணா போதுமானது. அடுத்தது வாட் இஸ் மீன் பை வே அண்ட் மீன்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்? வழிவகை முன்பணம் என்றால் என்ன? அப்படிங்கிறது இதெல்லாம் டைரக்ட்டான கொஸ்டின் தான். அடுத்ததா எக்ஸ்பிளைன் த ஃபங்ஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டி. இந்த 18ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டின்னு கேட்டிருக்காங்க. அதுவே 23ல பார்த்தீங்க அப்படின்னா, அதையே என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டி மட்டும் கிடையாது. இன்னும் ரிலவன்ட்டா இருக்கிற வேற பினான்சியல் ரிலவன்ட்டான கமிட்டியும் எழுதுங்கன்னு சொல்லி கொஸ்டின இந்த மாதிரி வந்து குடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து லென்த்தா இருக்கு, பேராகிராஃப் சைஸ்ல இருக்கு அப்படின்னாலுமே, டிமாண்ட் ஆஃப் கொஸ்டினுடைய கோர் டிமாண்ட் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது எப்பவுமே நீங்க படிக்கிற ஸ்டாட்டிக் ஏரியால இருந்து ஆன்ஸர் பண்ணலாம். டிஃபைன் மணி பில். இது ஒரு கொஸ்டின் 17ல கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மணி பில்? 11ல கேட்ட கொஸ்டின் தான் பில் பண்ணி திரும்ப 17லயும் கேட்டிருக்காங்க. ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் பினான்சியல் பவர் ஆஃப் பார்லிமென்ட். பார்லிமென்ட்டோடைய பினான்சியல் பவர்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. ஃபினான்ஸ் ரிலவன்ட்டா நெறைய கொஸ்டின் வந்து பார்லிமென்ட் அந்த ஏரியாவுல வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அத நல்லா பார்த்துக்கோங்க. கிவ் அன் அக்கவுண்ட் ஆன் பட்ஜெட். 17ல என்ன கேட்டிருக்காங்க? வரவு செலவு திட்டம் பற்றி சிறுகுறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்ஸர நீங்க ப்ராப்பரா பில்ட் பண்ணியிருந்தீங்க பிஒய்க்யூ பேஸ் பண்ணி அப்டின்னா, மேல 2024ல இதே கொஸ்டின தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் அந்த ஸ்டேஜஸ் அப்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஆன்ஸர் வந்து நீங்க வந்து ஈஸியாவே அத பண்ணியிருக்க மாரி ரெடிமேடாவே ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். இன்னைக்கு படிக்க வேண்டிய டார்கெட் அண்ட் இதுல கேட்ட பிஒய்க்யூ இதுதான். இந்த ஏரியாவ மட்டும் இன்னைக்கு நீங்க கவர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த ஏரியா என்ன டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணணுமோ, அத வந்து நாளைக்கு போடுவோம். நீங்க ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் மேக் பண்ண சொல்லியிருப்போம். நோட் போட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புறோம். இனிமேல் அத கன்டின்யூ நம்ம அப்படியே கொண்டு போலாம் மத்த பேப்பருக்கும். ஏற்கனவே யூனிட் 1, 2, 3 பேப்பர் 2ல முடிச்சுட்டோம். இப்ப பேப்பர் 3 அண்ட் 4 இதையும் நம்ம இதே ஒரு ஆர்டர்ல முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.